அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். பழையதில் இனியது என்னும் திரை விமர்சனத்தில் இன்று நாங்கள் பார்க்க இருக்கும் திரைப்படம் 10ஆம் திகதி ஏப்ரல் மாதம் 1981 சிங்கீதம் சீனிவாசராவ் அவர்களின் இயக்கத்தில் ஹாசன் பிரதர்ஸ் தயாரிப்பில் அனந்துவின் திரைக்கதையில் இசைஞானி இளையராஜாவின் இசையில் வெளிவந்த ராஜபார்வை. இதில் நாயகனாக கமல்ஹாசன், நாயகியாக மாதவி, நாயகனின் நண்பனாக ஓஜி மகேந்திரன், நாயகனின் தந்தையாக சந்திரஹாசன், நாயகனின் சிற்றன்னையாக KPAC லலிதா, நாயகியின் தாத்தாவாக LV பிரசாத், நாயகியின் தமையனாக டெல்லி கணேஷ் மற்றும் பலர் இணைந்து நடித்திருக்கும் ராஜபார்வையை பார்ப்போம் வாருங்கள். 80களில் வெளிவந்த திரைப்படம். ஆகவே இது கலர் திரைப்படமாகத்தான் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பார்க்க தொடங்கினால், பிளாக் அண்ட் ஒயிட் காட்சியில் கவுபோய் போல ஒருவர் ஆடை அணிந்து ஒரு குதிரையில் வருவதாக காட்டப்படுகிறது. என்னடா இது கமலஹாசனின் திரைப்படமாக இருக்கிறது என்று போட்டால், இது ஆங்கில திரைப்படமா, தமிழ் திரைப்படமா, பிளாக் அண்ட் ஒயிட் திரைப்படமா என்ற குழப்பத்தை கொண்டு வந்து விடுகிறது ஆரம்பத்தில். குதிரையில் வந்தவர் ஒரு நாயகனாக இருக்க வேண்டும் என்று எண்ணினால் அவன் ஒரு கொள்ளைக்காரன். பஸ்ஸில் பயணம் செய்யும் பயணிகளிடம் கொள்ளையடிக்க முயன்ற போது பயணிகள் அவனை அடித்து நொறுக்குகிறார்கள். அப்படியே காட்சி திரும்புகிறது. பிளாக் அண்ட் ஒயிட் கலராக மாறுகிறது. அது ஒரு திரையரங்கமாக இசையமைப்பு குழுக்கள் மத்தியில் அக்காட்சி காட்டப்படுகிறது. அதிலிருந்து புரிகிறது அது ஒரு திரைப்படம், அதற்கு இசையமைத்து கொண்டிருக்கிறார்கள் இசைக்குழுவினர் என்பதை துல்லியமாக காட்டிவிடுகிறது முதல் காட்சி. முதல் காட்சியிலேயே எந்த ஆர்ப்பாட்டமுமின்றி நாயகனை காட்டும் போதே புரிகிறது இது நாயகனுக்கான படம் அல்ல, கதைக்கான படம் என்று. அந்த இசைக்குழுமத்தில் நாயகன் வயலின் வாசித்துக் கொண்டிருக்கிறார். அவர் வயலின் வாசிக்கும் முறையில் இருந்தே புரிகிறது அவர் கண் பார்வை அற்றவர் என்பது. ஆனாலும் உறுதியாக தெரியவில்லை. படம் தொடங்கி ஒரு சில நிமிடங்களிலேயே நாயகன் நாயகி சந்திப்பு. அதிலும் ஆர்ப்பாட்டம் இல்லை. இன்று வரும் காட்சிகள் போல மணி அடிப்பதோ, விளக்கு போடுவதோ, பெரிய இசை அமைப்பதோ என்ற எந்த காட்சியுமின்றி இருவரும் சந்தித்துக் கொள்ளுகிறார்கள். எப்பொழுதும் போலவே நாயகன் நாயகி சந்திப்பில் ஒரு மோதல் ஆரம்பிக்கிறது. இம்முறை வித்தியாசமான மோதல். நாயகன் கண் பார்வை அற்றவன் என்று தெரியாமல் நாயகி அவனோடு குழம்புகிறாள், சண்டை பிடிக்கிறாள், அவன் பார்வை சரியில்லை என்று வாதிடுகிறாள். அவர்கள் இருவரின் சந்திப்பும் ஒரு ஹோட்டலில் நடந்தபடியால் அந்த ஹோட்டலில் பணிபுரியும் பணியாளர்களை அழைத்து அவனுக்கு தண்டனை கொடுக்கச் சொல்லி ஆணையிடுகிறார். அவர்களும் விவரம் தெரியாமல் நாயகனை போட்டு அடித்து விடுகிறார்கள். அப்பொழுதுதான் நாயகிக்கு புரிகிறது நாயகனுக்கு கண் பார்வை தெரியாது என்று. இனி நாயகி நாயகன் என்ற பெயரை விட்டு கமலஹாசனுக்கு இதில் ரகு, மாதவிக்கு நான்சி. நான்சி ஒரு பெரிய குடும்பத்து பெண், மிகவும் மகிழ்ச்சியான குடும்பத்தில் வாழ்பவள். தாயை இழந்திருந்தாலும் தந்தை, சகோதரன், தாத்தா, பாட்டி என அன்பான குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவள் ஒரு கிறிஸ்தவ பெண். நாயகனோ வசதியான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சிறுவயதிலேயே தாயை இழந்து ஒரு ஆயாவின் அரவணைப்பில் வளர்கிறான். தந்தையார் 2வது திருமணம் செய்துவிட சிற்றன்னை கொடுமைப்படுத்துகிறாள் அந்த குழந்தையை. தனக்கு அன்பு செலுத்தி வளர்த்த ஆயாவும் ஒரு கட்டத்தில் இறந்துவிட சிறுவன் தனித்து விடுகிறான். இருந்தபோதும் தந்தை அவனை அரவணைத்து வளர்க்க முயற்சி செய்கிறார் சிற்றன்னையின் தொல்லைகளுக்கு மத்தியில். அவருக்கும் மன வருத்தம் காரணமாக இதய நோய் வந்துவிட அவரும் இடையில் இறந்துபட்டு போகிறார். ரகு தனித்து போய் விடுகிறான். சிற்றன்னை பணத்துக்காக ரகுவை ஒரு கண்பார்வையற்ற இல்லத்தில் விட்டுவிட்டு அத்தனை பணத்தையும் எடுத்துக்கொண்டு தனியாக வாழச் சென்று விடுகிறார். கண்பார்வையற்ற இல்லத்தில் படித்து வளர்ந்த ரகு அங்கேயே இசையை கற்றுக்கொண்டு ஒரு இசைக்குழுமத்தில் சேர்ந்து பணிபுரிகிறார். நாயகியோ எதிர்மறையாக பணம் சம்பாதிக்க தேவையில்லை, மகிழ்ச்சியான வாழ்க்கை, ஆதலால் கதை எழுதுவதும் ஓவியம் வரைவதும் என்று தனது நேரத்தை செலவிடுகிறார். நான்சி ரகு இருவரின் முதல் சந்திப்பை மோதலில் தொடங்கினாலும் நான்சி மனவருத்தப்படுகிறாள். தன்னால் ஒரு பார்வையற்றவன் தண்டிக்கப்பட்டு விட்டானே என்று கவலைப்படுகிறாள். எப்படியாவது தான் அவனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று துடிக்கிறாள். நான்சிக்கு துணையாக தாத்தா இருக்கிறார். நான்சியின் தவிப்பை நன்றாக புரிந்து கொண்ட இளமை ததும்பும் தாத்தா ஒரு இசை நிகழ்ச்சியில் ரகு கலந்து கொள்ள இருக்கிறார். அங்கு சென்றால் நீ அவரிடம் மன்னிப்பு கேட்கலாம் என்று விளக்கம் கூறுகிறார் தாத்தா.
அவரின் கதையை கேட்டு ஓடோடி செல்லுகிறாள் நான்சி. ஆனால் மேடையில் ரகுவை கண்டவுடன் தன்னையே மறக்கிறாள். அவன் இசையில் மிதக்கிறாள். தான் செய்த தவறை மறுபடியும் எண்ணி வருந்துகிறாள். ரகு வளர்ந்த இல்லத்து தலைமையிடம் ரகுவின் விலாசத்தை கேட்டு ரகுவை நேரடியாக சந்திக்க வருகிறாள் நான்சி. ரகுவை சந்திக்கும் போது தான் கதை எழுத இருப்பதாகவும் அதற்காக அவரை சந்திப்பதாகவும் கண் பார்வையற்றவர்களின் வாழ்க்கை முறை எப்படியாக இருக்கும் என்பதை புரிந்து அக்கதையை எழுத இருப்பதாகவும் கூறுகிறாள். அதற்கு வழிவிடுகிறான் ரகு. இருவருக்குள்ளும் நட்பு ஆரம்பிக்கிறது. மெல்ல மெல்ல இருவருக்குள்ளும் நட்பு காதலாக பூக்கத் தொடங்குகிறது. ஆனாலும் ஒருவருக்கொருவர் தமது காதலை பரிமாறிக்கொள்ளவில்லை. ரகுவுக்கு தான் கண் பார்வையற்றவன், என்னை எப்படி நான்சி ஏற்றுக்கொள்ளுவாள் என்ற தயக்கத்தில் தன் காதலை சொல்ல மறுக்கிறான். ஒரு நாள் ரகுவுக்கு பிறந்த நாள். அந்த பிறந்த நாள் முழுவதும் ரகுவோடையே செலவழிக்கிறாள் நான்சி. மகள் எங்கு போனால் என்ன ஆனாள் என்று புரியாமல் தவிக்கிறார் தந்தை. அந்த வேளையில் ரகுவோடு நான்சி வீட்டுக்குள் நுழைகிறாள். தனது தந்தையிடம் ரகுவை பற்றி கூறுகிறாள். ரகுவுக்கு இன்று பிறந்த நாள். நான் அவருடன் இன்று இரவு நேரம் கழிக்க விரும்புகிறேன் என்று கூறுகிறார். அதற்கு தடை விதிக்கிறார் தந்தை. தமையனும் முட்டுக்கட்டை போடுகிறார். ரகுவை போகச் சொல்லி அனுப்பிவிட்டு மகளிடம் விவாதம் செய்கிறார் தந்தை. கண் தெரியாத கபோதியுடன் உனக்கென்ன பேச்சு என்று பேசிக்கொண்டிருந்த வேளையில் ரகுவுக்கு அச்சொற்கள் எல்லாம் காதில் விழுந்து விடுகிறது. அப்பொழுதுதான் புரிகிறது, இந்த நட்போ காதலோ தொடரப்போவதில்லை. தன் மனம் ஏனோ இடையில் தடுமாறிவிட்டது. இனியும் அப்படி இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் தவிக்கிறான். அதே பிறந்த நாளில் ரகுவின் வருகைக்காக காத்திருக்கிறார்கள் இல்லத்தில் இருந்த கண் பார்வையற்ற குழந்தைகள். அக்குழந்தைகளை மறந்து காதலில் கவலையில் தவிக்கிறான் ரகு. திடீரென அவர்களின் ஞாபகம் வர ஓடோடி செல்லுகிறான் ரகு இல்லத்தை நோக்கி. மணி 9 தாண்டி விடுகிறது. இரவு. குழந்தைகள் தூங்கி விடுகிறார்கள். இல்லத்து பொறுப்பாளராக இருப்பவர் குழந்தைகளை எழுப்ப வேண்டாம் என்று சொல்லி வெளியில் கூட்டி வருகிறார். அப்பொழுதுதான் ரகு சொல்லி அழுகிறான், நான் தவறு செய்து விட்டேன், இனியும் இத்தவறை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டு வீடு செல்கிறான். அங்கு நான்சி அவனுக்காக காத்து கொண்டிருக்கிறாள் ஒரு அன்பு பரிசோடு. நான்சி வந்திருப்பதை தெரிந்தவுடன் சத்தம் போடுகிறான் ரகு. எதற்காக இங்கு வந்தாய்? எனக்கும் உனக்கும் இருக்கும் உறவு முறிந்து விட்டது. நான் கண் தெரியாத கபோதி, என்னை நீ எண்ணி தேடி வர வேண்டாம் என்று சொல்லி வருந்துகிறான், கோவப்படுகிறான். அவன் எவ்வளவு பேசி திட்டினாலும் நான்சி அவனை விட்டு செல்வதாக இல்லை. தான் கொண்டு வந்த அன்பு பரிசை அவனிடம் கொடுக்கிறாள் நான்சி. அதை வாங்கி ஒரு புறம் போட்டுவிட்டு அவளை வீடு திரும்பச் சொல்லி மறுபடியும் கத்துகிறான் ரகு. மரமின்றி வீடு திரும்புகிறாள் நான்சி. அப்பொழுது அவள் வாங்கி கொடுத்த அந்த அன்பு பரிசை திறந்து அதில் என்ன இருக்கிறது என்று புரிந்து கொள்ள முடியாத ரகு அதை தடவி முத்தமிடுகிறான், கவலை கொள்கிறான், காதல் வலியை அழகாக தெரியப்படுத்துகிறான். நான்சி அவனை விட்டு போகவில்லை என்பதை அப்போது உணர்ந்து கொள்ளுகிறான். இருவரும் தங்கள் காதலை தெரியப்படுத்துகிறார்கள். அழகான காதல், ஆழமான காதல், கண்கள் இரண்டும் மோதிக்கொள்ளாத காதல், மனங்கள் மட்டும் பேசிக்கொண்ட காதல் என புதுமையான காதல் ஒன்றை காட்டுகிறது ராஜபார்வை. இதில் ஒரு புதுமை என்னவென்றால், தமிழ் திரைப்படங்களில் காதலை பிரிப்பது சாதியாக இருக்கும், அல்லது பணமாக இருக்கும், அல்லது மதமாக இருக்கும். இங்கு நாயகியின் தந்தை கிறிஸ்தவராக இருந்தாலும் ஒரு இந்து பையனுக்கு தனது பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பதில் அவர் எந்த தடையும் விதிக்கவில்லை. அவனுக்கு கண் தெரியாது என்ற ஒரு குறைபாட்டை மட்டுமே காட்டி அவர்கள் காதலுக்கு தடை விதிக்கிறார். இதில் எந்த தவறும் இல்லைத்தானே? ஒரு தந்தையாக இருந்தால் தனது குழந்தை ஒரு பார்வையற்றவனையோ அல்லது ஊனமானவனையோ மாணவளையோ திருமணம் செய்ய எந்த பெற்றோரும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் திரைப்படமாக இருக்கும்போது, அதுவும் நாயகன் கமலஹாசனாக இருக்கும்போது நாம் அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டிய ஒரு கட்டாயம். இதில் கட்டாயம் கமலஹாசனின் அழகை பற்றி சொல்ல வேண்டும். விலங்குகளிலும் பறவைகளில்தான் ஆண்கள் அழகு என்று சொல்லுவார்கள். ஆனால் மனித குலத்தில் பெண்கள்தான் அழகு என்பார்கள். இதில் கமலஹாசன் விதிவிலக்கு போன்றும். இப்படத்தில் கண்கள் தெரியாது விட்டாலும் அந்த கண்களும் இடையிடையே பேசும் வகையில் மிக அழகாக இருக்கிறார் கமலஹாசன். பல இடங்களில் எம் நெஞ்சை தொட்டு விடுகிறது அவருடைய நடிப்பு. தனது பிறந்தநாள் கொண்டாட்டத்தை இல்லத்தில் இருக்கும் குழந்தைகளோடு கொண்டாட முடியாமல் தவித்த நேரத்தில் அவருடைய கவலை, தவிப்பு, ஏக்கம் எல்லாம் அழகாக வெளிப்படுத்துகிறார் கமலஹாசன். அதே போல
நாயகியை விரட்டி அனுப்பிவிட்டு அவள் கொடுத்த அன்பு பரிசை தழுவி அதன் மீது காதல் முத்தம் கொடுக்கும் போது நெஞ்சை தொட்டு விடுகிறது அவருடைய நடிப்பு. இப்படி பல இடங்களை கூறிவிட முடியும். உங்களையும் நான் விட்டுவிட வேண்டுமல்லவா? ஏனென்றால் முழு விடயங்களையும் நான் கூறிவிட்டால் உங்களுக்கு படம் பார்க்கும் சுவாரஸ்யம் இல்லாமல் போய்விடும். நாயகனை பற்றி கூறிவிட்டு நாயகியை பற்றி எதுவும் கூறாமல் விட்டால் தவறல்லவா? கதாநாயகியாக நடிக்கும் மாதவி சொல்லவே தேவையில்லை. 80களில் அனைவரின் மனத்தையும் கொள்ளை கொண்ட அழகான ஒரு கதாநாயகி. அவர் நடிக்கவே தேவையில்லை, அவருடைய கண்கள் மட்டும் நடித்தாலே போதும். அவ்வளவு அழகான அகண்ட விழிகள். அவ்விழிகளாலேயே பேசி எம்மை மயக்கி விடுகிறார் பல இடங்களில். பெரிய விழிகள், சிறிய உதடு, நீண்ட கூந்தல் என ஒரு அழகு பதுமை மாதவி. அது சரி, கண் பார்வையற்றவர்கள் நடிக்கும் இத்திரைப்படத்திற்கு எதற்காக ராஜபார்வை? இதோ ஒரு விளக்கம் தருகிறேன், கேளுங்கள். நாயகி கண் பார்வையற்றவர்களின் வாழ்க்கை எப்படி இருக்கும் என புரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் கதை எழுத தொடங்குகிறார். அப்பொழுது நாயகன் ரகு கண் பார்வையற்ற குழந்தைகள் இல்லத்திற்கு நான்சியை அழைத்துச் செல்லுகிறார். அங்கிருக்கும் குழந்தைகளின் அன்பும் அவர்களுடைய பண்பும் பிறரோடு அவர்கள் அரவணைத்துச் செல்லும் பண்பையும் கண்டு நெகிழ்ந்து போகிறாள். கதையை எழுதத் தொடங்குகிறாள் நான்சி. கதை எழுத முன்பு தலைப்பிட வேண்டுமல்லவா? நீதி தேவதையின் கண்கள் கருப்பு துணியால் கட்டப்பட்டிருப்பதன் காரணம் அனைவருக்கும் பாரபட்சமின்றி நீதி வழங்க வேண்டும் என்பதற்காக. அதேபோல பார்வையற்றவர்களும் அனைவரையும் சமமாக பார்க்கிறார்கள். யாரையும் ஏற்றத்தாழ்வோடு அவர்கள் பார்ப்பதில்லை. அதனாலேயே அவர்களுடைய பார்வை ராஜபார்வையாகி விடுகிறது என தலைப்பிடுகிறாள் நாயகி. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல சாதி மத பேதம் எதுவும் இக்காதலுக்கு தடையாக இருக்கவில்லை. நாயகனின் குறை மட்டுமே இவர்கள் இருவரின் காதலுக்கும் தடையாக இருக்கிறது. அத்தடைகளை மீறி இருவரும் இணைகிறார்களா அல்லது பிரிகிறார்களா என்பதுதான் கதை. நீங்களே பார்த்து உங்கள் விமர்சனத்தை எனக்கு கொடுங்கள். இத்திரைப்படம் கமலஹாசன் பிரதர்ஸ் தயாரிப்பில் வெளிவந்ததால் என்னமோ சாருஹாசன், சந்திரஹாசன், கமலஹாசன் என 3 சகோதரர்களும் இணைந்து நடித்திருக்கிறார்கள். நான் முதலே சொன்னது போல சந்திரஹாசன் ரகுவின் தந்தையாகவும், சாருஹாசன் ஒரு பாதிரியாராகவும், கமலஹாசன் நாயகனாகவும் வந்திருக்கிறார்கள். கமலஹாசனின் குழந்தை பருவ சிறுவனாக நடிப்பவன் கமலஹாசன் சிறுவயதில் இருந்தால் இப்படித்தான் இருந்திருப்பாரோ என்று எண்ணும் அளவுக்கு அப்படி கச்சிதமாக அமைந்திருக்கிறான். அவனுடைய நடிப்பும் மிக சிறப்பு. அச்சிறுவனை அன்பாக அரவணைத்து வளர்க்கும் ஆயாவாக குட்டி பத்மினியின் தாயார் ராதாபாய் அவர்கள் சிறப்பாக நடித்திருக்கிறார். சிறு காட்சியில் வந்து சென்றாலும் நெஞ்சை தொடும் காட்சி அவருடைய பாத்திரம். இத்திரைப்படம் தெலுங்கு மொழியில் அமாவாசைய சந்துருடு என்ற பெயரில் வெளிவந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்றைய காலகட்டத்தில் பயன்படுத்தப்படும் ஒரு உத்தியை கமலஹாசன் தன்னுடைய அத்திரைப்படத்தில், அதாவது 81 என்ற ஆண்டில் வெளிவந்த திரைப்படத்தில் பயன்படுத்தியிருப்பது ஆச்சரியம். அது என்னவென்றால், எல்லா மொழிகளிலும் இத்திரைப்படம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு மொழி திரைப்பட நடிகர்களை இதில் நடிக்க வைத்திருக்கிறார். தெலுங்கில் இருந்து ஒருவரையும், மலையாளத்தில் இருந்து ஒருவரையும் என்று பல்மொழி நடிகர்களை இத்திரைப்படத்தில் நடிக்க வைத்திருக்கிறார். இது கமலஹாசனின் 100வது படம். அத்தோடு கமலின் 1வது சொந்த படம். பல காலமாக சொந்த படம் எடுக்க வேண்டும் என்று ஆசையில் இருந்த கமலஹாசனின் எண்ணம் நிறைவேற்றி கொடுத்த முதல் திரைப்படம் ராஜபார்வை. இருந்தபோதும் அந்த காலத்தில் அது அவ்வளவாக வெற்றியை ஈட்டி கொடுக்கவில்லை. ஆனால் இத்திரைப்படத்தை மறுபடியும் திரையிலிட்டால் நிச்சயமாக இது 100 அல்லது 200 நாட்களுக்கு மேல் ஓடி வெற்றியை ஈட்டி கொடுக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை. முதலாவது இதில் வரும் மென்மையான காதல் கதைக்காக, 2வது கமலஹாசனின் நடிப்புக்காக, 3வது நாயகியின் அழகுக்காக, 4வதும் 5வதும் 6வதும் 7வதும் என்று அடுக்கிக் கொண்டு போனால் இசைஞானியின் பாடல்களுக்காக என்று இத்திரைப்படம் 1 ஆண்டுகளுக்கு மேல் ஓடும் அளவுக்கு வாய்ப்பிருக்கிறது. இன்றைய இளைஞர்கள் இப்படியான காதலை நிச்சயமாக விரும்புவார்கள் என்பது என்னுடைய நம்பிக்கை. நான்சியும் ரகுவும் கண் பார்வையற்றவர்கள் இல்லத்தில் குழந்தைகளை சந்திக்கும் போது அங்கு அனைவரும் சேர்ந்து ஒரு பாடல் பாடுகிறார்கள். அதுதான் அத்திரைப்படத்தின் முதல் பாடல்,
நெஞ்சை உழுக்கும் பாடல். பனி விழும் பொழுதினில் இருவிழி நனைந்தது நேற்று, மலர்களின் இமைகளை திறந்தது மெல்லிய காற்று. இரவின் பிள்ளைகள் நாங்களே, காதுகளே எம் கண்களே. இரண்டாவது முறை இப்பாடலை மறுபடியும் அக்குழந்தைகள் பாடும் பொழுது அப்பாடலிலிருந்து தொடங்குகிறது அந்திமழை பொழிகிறது. ஆகா, இசைஞானியின் அற்புதமான பாடல்களில் மிக முக்கியமான பாடல் அந்திமழை பொழிகிறது. பாடலின் இசை ஆரம்பித்த உடனேயே எமது மனம் மழையை நோக்கி சென்று விடுகிறது. இப்பாடலை எழுதியிருக்கிறார் வைரமுத்து, அழகாக பாடி கொடுத்திருக்கிறார்கள் எஸ்பிபியும் எஸ் ஜானகியும். அதேபோல தனது காதலியின் அழகை கண் பார்க்காமல் கைதொட்டு வர்ணிக்கும் பாடல் அழகே அழகு தேவதை. இப்பாடலை அழகாக வர்ணித்து எழுதியிருக்கிறார் கவிஞர் கண்ணதாசன். எமக்கு பாடி கொடுத்திருக்கிறார் KJ ஜேசுதாஸ். விழியோரத்து கனவு, இதை எழுதியிருக்கிறார் கங்கை அமரன், பாடியிருக்கிறார் கமலஹாசன் மற்றும் PS சசிரேகா. 80களில் கதை இருக்கிறதோ இல்லையோ, படத்தில் 5 முதல் 6 வரை பாடல்கள் நிச்சயமாக இருக்கும். ஆனால் இத்திரைப்படத்தில் 3 பாடல்கள்தான், வெறும் 3 முத்துக்கள் தான். அவை மட்டுமே போதும் அந்த காதல் கதைகளை அழகாக எம்மிடம் கூறிவிட. சில திரை விமர்சகர்கள் இத்திரைப்படம் 1972 வெளிவந்த பட்டர்ஃப்ளைஸ் ஆர் ஃப்ரீ என்னும் அமெரிக்க திரைப்படத்தின் சாயலை கொண்டதாக கூறியிருக்கிறார்கள். இருக்கலாம். ஆனாலும் இது தமிழ் பண்பாட்டோடு இணைந்த திரைப்படம். அமெரிக்க திரைப்படத்தில் நடித்த நாயகி நாயகர்களை மிஞ்சி விடுகிறார்கள் கமலஹாசனும் மாதவியும். கமலஹாசனின் நடிப்பில் வெளிவந்தால் அத்திரைப்படமே சிறப்புத்தான். என்னதான் அமெரிக்கர்களாக இருக்கட்டும், ஆங்கிலேயர்களாக இருக்கட்டும், கமலஹாசன் அந்த பாத்திரத்திற்கு கொடுக்கும் அழகும் முக்கியத்துவமும் பிற நடிகர்களால் என்றும் கொடுக்க முடியாது. ஒளிப்பதிவாளரின் திறமைக்கு ஒரு சிறு காட்சியை கூற விரும்புகிறேன். நாயகி நாயகனை சந்திக்க விரும்புகிறாள். மறுநாள் காலை தந்தையார் வெளியூர் சென்று விடுவார். ஆகவே முழு நாளும் உடனோடையே இருப்பதாக வாக்கு கொடுக்கிறாள் நாயகி. காலையிலேயே சீக்கிரமாக தன்னை தயார்படுத்தி கொண்டு நேரத்துக்காக காத்திருக்கிறாள். நேரமோ மெல்ல மெல்ல நகர்கிறது. நாயகியின் மனம் வருந்துகிறது. அந்த காட்சியை அழகாக காட்சிப்படுத்தியிருப்பார் ஒளிப்பதிவாளர். நாயகி செய்யும் செயல்கள் மட்டும் சாதாரணமாக நடைபெற, நேரமோ மணிக்கூடோ மெல்லமாக நகர்கிறது. தந்தையோ படியிலிருந்து இறங்கும் போது மெதுவாக இறங்கி வருவதாக காட்டப்படுகிறது. அதிலிருந்து நாம் ஒன்றுக்காக காத்திருக்கும் போது நேரம் மெதுவாக செல்லும் என்பதை அழகாக காட்சிப்படுத்தி இருக்கிறார் ஒளிப்பதிவாளர். அதையும் நீங்கள் கண்டுகளியுங்கள். என்ன எனது அன்பு நேயர்களே, ராஜபார்வை பார்க்க தயாராகிவிட்டீர்களா? பார்த்த பின் உங்கள் பார்வை பற்றி எனக்கு விளக்கம் தாருங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் பிரியாளவன். நன்றி, வணக்கம்.